நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீட்டில் இட்லி பொடி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைசியாக அரைச்சி பாருங்கள். ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு 8 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 3 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரே ஒரு பூண்டு அளவு மட்டும் தோல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வறுக்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக வேணும்னா மிளகு வந்து இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பாதி அளவு நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கருவேப்பிலையும் பூண்டும் நம்ம உரிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லியும் காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. எப்போவுமே காஞ்ச மிளகா வறுக்கும்போது தனியாக வறுக்காமல் இந்த மாதிரி பொருளோடு சேர்த்து வருங்க, நெடி அதிகமாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணுறதை விட கருப்பு உளுந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கருப்பு உளுந்து நல்லா வறுபடுச்சான்னு செக் பண்ணுறது கடலப்பருப்பு எடுத்து பாருங்கள், நல்லா வறுத்துருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எள்ளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளை ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி இட்லி பொடி சேரும் போது பார்த்தீங்கன்னா எள்ளு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், நல்லா நரநரன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எள்ளு சேர்க்கறதுனால நல்ல வாசனையும் கொடுக்கும் உங்களுக்கு. எள்ளை நல்லா வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மிக்சியில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மற்ற எல்லா பொருளையும் வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரே டைமில் நீங்கள் உங்களால் அரைக்க முடியாது, அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. இது அரைக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவுடராக அரைக்க வேணாம், கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். என்னைக்காவது வீட்டில் டிஃபனுக்கு சட்னியோ குழம்போ இல்லைன்னு வைங்களேன், இந்த மாதிரி பொடி நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.